வீடியோ போடுறதுக்கு லேட் ஆனதுக்கு முதல்ல எல்லாருமே என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க. 2-3 நாளாக கோல்டு ஃபீவருமா சேர்ந்து போட்டு படுத்து எடுத்துருச்சு. அதனால தான் வீடியோக்காக பேச முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் லேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கிற கோல்டில் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படிமா பேசி வச்சுருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் குரல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஏற்கனவே இழுத்து தான் பேசிகிட்டு இருப்பேன். இந்த வீடியோக்காக நான் இந்த கோல்டு டைமில் பேசினனால நான் கண்டினியூஸ்லி பேசிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தா மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுது. இது வரைக்கும் என்ன பேசியிருக்கோம், இதுக்கு அடுத்த சீனை நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே பிளாங்க் ஆயிடுது. ஸோ ரொம்ப யோசிச்சு பேசின மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எபிசோட் நம்பர் 5 கட் பண்ணி ஓப்பன் பண்ண ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்கேருந்து ஒரு எலும்பு கூடு கிடச்சிருக்கு. ஸோ அந்த எலும்பு கூட பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்திருக்காங்க. அங்கே வந்து டாக்டரை பார்த்து விசாரிக்கையில் தான் டாக்டர் சொல்கிறாங்க, இது நீங்கள் தேடி வந்த ஆள் கிடையாது. ஆளுக்கு 185 சென்டிமீட்டர் உயரம் இருக்குது. ஆம்பளை தான், எல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் தேடுற ஆளுக்கு வலது தோள்பட்டையில் ஒரு மெட்டல் பிளேட் போட்டிருக்கோம் அப்படின்னு தானே சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த எலும்பு கூடில் அப்படிப்பட்ட மெட்டல் பிளேட் எதுவுமே இல்லை. அதனால் இது நீங்கள் தேடி வந்த ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரொம்ப கவலையோட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க, நமக்கு எங்கே இருந்தாவது எப்போவாவது ஒரு எலும்பு கூடு கிடச்சிச்சின்னா அந்த எலும்பு கூட தேடிக்கிட்டு இவ வந்துடுவா. இவ யாரையோ தேடிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஒரு 30 வயசாவது இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல வலது தோள்பட்டையில் ஒரு மெட்டல் பிளேட் வேற இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த எலும்பு கூடையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த டாக்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் இருந்து அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இப்போ காட்டுறது செப்டம்பர் 1, 1995. இன்னைய நாளில் தான் நம்ம ஹீரோயின் முதல்ல டியூட்டியில் போலீஸ் டியூட்டியில் போய் ஜாயின் ஆகிருக்கா. ஸோ அப்படி தான் அவள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சீஃபை எல்லாம் பார்த்து ரிப்போர்ட் பண்ணுறான், நான் இன்னையிலேருந்து டியூட்டிக்கு ஜாயின் ஆக போகிறேன்னு. அதுக்கப்புறமா சீஃபை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா, எல்லா ஸ்டேஷன்லேயும் லேடிஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம் இருக்குமே, இந்த ஸ்டேஷனில் அந்த ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டதும் கூட வேலை பார்க்குற மற்றவங்க எல்லாருமே அந்த ரூமுக்கு போயிட்டு அங்கே ஒட்டி இருக்கிற அசிங்கமான போஸ்ட் கீஸ்ட் எல்லாத்தையும் கிழிச்சு எறிகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம லீ ஹீரோ அந்த ரூமுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரையும் எழுப்பி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா லீ ஹீரோ சீஃப் கிட்ட வந்து, நான் நாட்கணக்காக மாதக்கணக்காக இதே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு கூட நான் போகிறதில்ல. ஸோ அப்படி வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் டயர்டாகி படுத்து தூங்குறது அந்த ரூமில் தான். அந்த ரூமையும் இப்போ லேடிஸுக்குன்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இனிமேல் எங்கே போய் தூங்குவேன், என்ன பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு. அதுக்கு சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, அது லேடிஸுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற ரூமு, அது இத்தனை நாளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நம்ம ஆஃபீஸில் லேடிஸ் யாருமே இல்லையா இருந்து, இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா அதனால் அந்த ரூம் அவளுக்குன்னு கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே லீ ஹீரோ அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு வராரு. அந்த பொண்ணு என்னன்னா பொட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு வந்துருச்சு போல் இருக்கு. எல்லாத்தையும் விரிச்சு படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாருமா, நம்ம எல்லாருமே போலீஸ், இங்கே ஆணு பொண்ணுலாம் வித்தியாசம் கிடையாது, எல்லாருமே சமம் தான். நான் 3 நாளாக ஒருத்தனை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன் தூக்கமே இல்லாமல், அதனால் நான் இப்போ படுத்து தூங்க போகிறேன், நீ வேணா அந்த ஓரமாக படுத்துக்கோ, அப்படி இல்லைன்னா நீ கொஞ்ச நேரம் வெளியே போயிருமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மறுபடியும் அந்த ரூம்லேருந்து விரட்டி விட்டுட்டு இவர் அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ 2015 ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து டிடெக்டிவ் லீவை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் இப்போ சீஃபாக இருக்கிறவர் லீ கூட வேலை பார்த்துருக்குறாங்கிற ஒரு மேட்ரு அவனுக்கு தெரிய வருது. உடனே சீஃபாக பார்த்துட்டு, நீங்கள் அவர் கூட தானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, 2000 வரைக்கும் அவர் சர்வீஸில் இருந்தார், 2001 அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணீங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எங்கே இருக்கிறாருன்னெலாம் டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு சீஃப் ஹீரோவை பார்த்து, நீ எதுக்காக அவரை தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது தான் ஹீரோ சொல்கிறான், இல்லை அது எனக்கு ஒரு சீக்ரெட்டு, அதை நான் இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா சீஃப் கேட்குறாரு, ஒருத்தரை வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா என்னென்ன காரணத்தினால நம்ம கொரிய நாட்டிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோ, மனசுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தாலோ, இல்லை தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருந்தாலோ, எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் வேலை பார்த்தாலோ, இல்லை பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிம்டம்ஸ் எது தெரிஞ்சாலோ, தவறான நடத்தை, ஒழுக்கமின்மை, அளவுக்கு அதிகமாக கடன் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் நம்ம நாட்டில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது தான் சீஃப் இன்னொரு காரணம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன காரணம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன காரணம்னா, ஒருத்தரை காணாமல் போய் 1 வருஷம் ஆயிடுச்சுனாலும் அவங்கள வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, தலைமுறை மாறினாலும் காணாமல் போனாலும் அவங்கள வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அதிர்ச்சியான ஹீரோ, காணாமல் போயிட்டாரா, தலைமறைவாக போயிட்டாரா, சரி அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்களா, அந்த கேஸையில் அன்றைய காலகட்டத்தில் யார் விசாரிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்க்கணும், எனக்கு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படிங்கும் போது தான் சீஃப் சொல்கிறாரு, அவர் காணாமல் போனதை பற்றி நாங்கள் எந்த ஒரு கேஸுமே ஃபைல் பண்ணலை, அவர் காணாமல் போனதை பற்றி வேற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோ, அந்த
டிபார்ட்மெண்ட் போய் அவங்க விசாரித்த பழைய ஃபைலை எல்லாம் வாங்கி பார்க்குறாரு. அப்படி பார்க்கையில தான் வேற ஒரு கேங்ஸ்டர் இல்லைன்னா ரவுடியை மிரட்டி லஞ்ச பணம் நிறைய வாங்கியிருக்கிறாரு. அந்த பணம் எல்லாமே அவரோட மேசையில் இருந்திருக்கு. இது எல்லாம் லஞ்ச பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம லீ ஹீரோ தலைமறைவு ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸ் ஃபைலில் போட்டிருக்கு. இதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சியாகிறான். அங்கேருந்து கட் பண்ணி இப்போ டிஜிபியும் சீஃபும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சீஃப் வந்து டிஜிபி கிட்ட சொல்கிறோம், சார் பார்க் வந்து லீயை பற்றின விவரங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கான் சார். அதுக்கு டிஜிபி, எது பார்க் நம்ம லீயை பற்றி தேடிக்கிட்டு இருக்கானா? ஆமாம் சார், நம்ம லீ காணாமல் போன வருஷங்கிறது 2000. அன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குக்கு 10 வயசு தான் இருக்கும். பார்க்கோட சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது லீக்கும் சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோன்னு தேடி பார்த்தேன். அப்படி எந்த தகவலுமே இல்லை. இருந்துமே பார்க் எதுக்காக லீயை பற்றின விவரங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல சார். அப்படிங்கும்போது தான் டிஜிபி சொல்கிறான், என்ன இது இருந்தாலும் சரி, நீ அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ. லீயை பற்றின விவரங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா மாட்ட போகிறது நான் கிடையாது, நீ தான் மாட்டுவே அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குறான். அங்கேருந்து இப்போ சீன் கட் பண்ணி இப்போ சீஃப் வந்துட்டு லீ ஹீரோ காணாமல் போன கேஸை வந்துட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் தேடி இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்கள் க்ளூஸ் எதுவும் இருக்குமான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் கிடைச்ச ஆதாரங்கள்லாம் இருந்துச்சு, 15 வருஷம் முடிஞ்சிருச்சு, கேஸோட டைம் முடிஞ்சதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதையெல்லாம் குப்பை வண்டியில் போட்டு அனுப்பி விட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. இவர் உடனே சரி அது என்னைக்கு அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் ஜூலை 27 அன்னைக்கு தான் நாங்கள் அந்த ஆதாரங்களை எல்லாத்தையுமே குப்பையில் போட்டு குப்பை வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டோம் அப்படிங்கும்போது, சரி அன்னைக்கு நல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி சீஃப் அங்கேருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்குறாரு. அதை கொண்டு வந்து தன்னோட ஆஃபீஸில் உட்காந்து போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த குப்பை வண்டிக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோ வந்து லீ ஹீரோவோட அந்த பழைய ரேடியோவை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறத இவர் பார்த்துக்கிறாரு. அங்கேருந்து இப்போ கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ கிட்ட தான் வராங்க. ஹீரோ வந்துட்டு கடைசியாக லீ ஹீரோ எங்கேருந்து காணாமல் போனாரோ அதே இடத்துக்கு வந்து அங்கே சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு. அது எப்படி க்ளூ கிடைக்கும்? 2000 வருஷத்தில் அவர் காணாமல் போயிட்டார். 2015 வந்து தேடிக்கிட்டு இருந்தால் என்ன க்ளூ கிடைக்கும்? அதுக்கப்புறமா அவனுக்குள்ளே பேசிக்கிறான். நர்ஸு அந்த குழந்தைய கடத்திட்டு போன கேஸ் வந்து வெளிச்சத்துக்கு வரணும்னு லீ ஹீரோ ரொம்பவும் ஆசைப்பட்டார். அவர் அதுக்காகத்தான் உழைச்சிக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்குமே அவர் யாரையுமே பார்த்து பயந்து போகவும் இல்லை, அவரோட தேடுதலை நிப்பாட்டவே இல்லை. ஊழல் வழக்கு என்னைக்கு அவர் மேலே பதிவாகி இருந்தோ அன்னையிலிருந்து தான் அவர் தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இவர் லஞ்சம் வாங்கி அதனால் ஊழல் வழக்கு இவர் மேலே பதிவு பண்ணப்படலை. இவரை யாரோ வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. இப்படி ஊழல் வழக்கில் அவரை மாட்டி விட்டவங்களை அவரை கொண்டிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வர்றான். அங்கேருந்து கட் பண்ணி இப்போ கேஸை நல்லபடியாக கண்டுபிடிச்சு முடிச்சதுனால கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்கும்போதும் அவனுடைய எண்ணம் எல்லாமே லீ ஹீரோவை பற்றி தான் இருக்குது. லீ ஹீரோ ஒரு ரவுடி கிட்ட இருந்தோ ஒரு கேங்ஸ்டர்கிட்ட இருந்தோ லஞ்சம் வாங்கினதாக சொல்லப்பட்ட அந்த கேங்ஸ்டரையோ ரவுடியையோ நம்ம ஹீரோவும் போய் பார்த்துருப்பான். ஸோ அதையெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட அலுவலகத்துக்கு உள்ளேயே வந்து அங்கே பணம் இருக்கிற மாதிரிலாம் செட்டப் பண்ணணும்னா அது ஒரு போலீஸ்காரனால் மட்டும்தான் முடியும். வெளியே இருந்து ஒருத்தனும் இதுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ லீ ஹீரோ லஞ்சம் வாங்கினதா சித்தரிக்கப்பட்ட அந்த ஊழல் வழக்குக்கு உள்ளேயே இருக்கிற போலீஸ்காரன் எவனோ ஒருத்தன் தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றான். அங்கேருந்து கட் பண்ணி இப்போ நம்ம கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அவார்டு கிடைச்சதை நினச்சி பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மறுபடியும் கட் பண்ணி அந்த ரவுடி வந்து சீஃபை கூப்பிட்டுட்டு சொல்கிறான், சார் லீ ஹீரோவை பற்றி பார்க்குங்கிற ஒரு பையன் என்னை வந்து பார்த்து சில மேட்டர்லாம் விசாரிச்சுட்டு போனால் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களோ இதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்கிட்டலாம் நான் என்ன சொன்னேனோ அதைத்தான் நான் அவன்கிட்டையும் சொல்லிவிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது தான் சீஃப் சொல்கிறாரு, ஓகே அவன் தோண்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இந்த இதை அவன் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் நீ இது நாள் வரைக்கும் எப்படிலாம் இருந்தியோ அப்படியே இரு, எந்த ஒரு மாறுதலையும் உன்கிட்ட காட்டிக்கிடாத, நீ எங்கேயும் போவாத வைக்காத அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நீ இது நாள் வரைக்கும் உன்னோட தொழிலை எப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தியோ அப்படியே பார்த்துட்டு, ஆனால் கொஞ்ச நாளைக்கு என்ன வந்து பார்க்குறதோ என்கிட்ட பேசுகிறதையோ மட்டும் நிப்பாட்டிக்கோ அப்படிங்கிறாரு. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அந்த டிரான்ஸ்மிஷன் வர்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போர்டில் எழுதி போட்டு அதையே வாசித்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். முதல் டிரான்ஸ்மிஷன் ஆரம்பித்தது 2000 காலகட்டத்தில், ரெண்டாவது டிரான்ஸ்மிஷன் ஆரம்பித்தது 1989 காலகட்டத்தில். இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. நான் எங்கெல்லாம் இருக்கணும், அந்த ரேடியோ எங்கெல்லாம் கொண்டு போகிறனோ அந்த இடத்துக்கெல்லாம் டிரான்ஸ்மிஷன் வருது. டைமு ராத்திரி 11:23 கரெக்டாக அந்த டிரான்ஸ்மிஷன் வருது. எவ்வளோ நேரம் டிரான்ஸ்மிஷன் நீடிக்கும் அதுக்கும் ஒரு நிரந்தரமான முடிவு கிடையாது. அது இன்னைய வரைக்கும் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் 1 நிமிஷம் கிட்ட டிரான்ஸ்மிஷன் நீடிக்குது. இந்த டிரான்ஸ்மிஷனில் லீ ஹீரோ கிட்ட மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேறு யாருக்கிட்டையும் நான் இன்னைய வரைக்கும் பேசினதில்லை. இந்த டிரான்ஸ்மிஷன் எதுக்காக எனக்கு வருது, எப்படி வருது, ஏன் வருது? சம்பு மர்டர் கேஸில் 8ஆவதாக இருக்கிற பொண்ணை நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஆனால் தேவையே இல்லாத 9ஆவதும் 10ஆவதும் வேறு பொண்ணுங்க இறந்து போனாங்க. அதுவும் அவங்க இறக்க வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே சீக்கிரமாகவே இறந்து போனாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் வழியாக இறந்த காலத்தில் நான் எதையாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணேன்னா அது எதிர்காலத்திலையும் பிரதிபலிக்கும். இப்படி ஹீரோ அவனுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து கட் பண்ணி இப்போ செப்டம்பர் 10, 1995 தான் காட்டுறாங்க. சிட்டியில் பெரிய பெரிய ஆளுகளோட வீடுகளாக
பார்த்து ஒருத்தன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த கொள்ளைக்காரனை திருடனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மொத்த போலீஸுமே ரோட்டில் ரோந்து பணியில் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெரிய புள்ளிகள் வீடுகிட்டையா நின்று கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி தான் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் திருட ட்ரை பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஜன்னலை எகிரி குதித்து வெளியே ஓடி வரும்போது அங்கே ரோந்து பணியில் இருக்கிற நிறைய போலீஸ்காரங்கெல்லாம் பார்த்து அவனை விரட்டுறாங்க. கடைசியில் அவனை பிடிச்சி மொத்த போலீஸுமே அவன் மேலே விழுந்து அவன் தப்பிச்சு போகாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் உள்ளே இருந்து குரல் கேட்குது, டேய் இது நான்டா, நீங்கள் தப்பான ஆளை பிடிச்சிட்டிங்கடா அப்படின்னு. அப்புறமா எல்லாரும் விலகிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம லீகிறதா. அவர் சொல்கிறாரு, வாரக்கணக்காக மாதக்கணக்காக ஆச்சுடா வீட்டுக்கு போய் இவனை கண்காணிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுனால எனக்கு கக்கூசு கூட ஒழுங்காக போக முடியாமல் போச்சு, அதனால் வயிற்ற கலக்குதுன்னு பக்கத்தில் இருக்கிற புதர் பக்கமாக ஒதுங்கி இருக்கும்போது தான் திருடன்னு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு தான் நான் இங்கிட்டு வந்தேன், நீங்கள் என்னடாண்ணா என்னையே பிடிச்சி வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு லீகீரோ சொல்கிறாரு. அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ மறுபடியும் ஸ்டேஷனில் வராங்க. அங்கே சீஃபாக இருக்கிற, அதாவது பழைய காலகட்டத்தில் சீஃபாக இருக்கிறவர் கடைசியாக நடந்த திருட்டு முயற்சியிலையும் அந்த திருடனை தப்பிக்க விட்டதுனால இவங்க எல்லாரையுமே போட்டு திட்டி வறுத்தெடுத்துட்டு இருக்கிறாரு. திருடுறவன் எப்போவுமே பெரிய பெரிய வீடாக பார்த்து தான் திருடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வக்கீல், ஒரு அரசியல்வாதி, இந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட தான் திருடிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்கள் யாருக்குமே ரெஸ்ட்டு கிடையாது, எல்லாரும் ஒவ்வொரு ஏரியாவில் போய் மறுபடியும் கண்காணிங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முன்னாள் திருடன், இப்போ திருந்தி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரைத்தான் நம்ம லீகீரோ போய் பார்க்க போகிறாரு. அவர் வந்துட்டு ஒரு நாள் ஒரு வீட்டிலேருந்து திருடிட்டு வரும்போது நம்ம லீகீரோ கையிலேயே கையங்களவமாக மாட்டிக்கிடுவார். ஸோ அதுக்கப்புறமா லீகீரோ அவரை கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாரு. அதனால் லீகீரோவுக்கு ப்ரொமோஷனும் கிடச்சிருக்கும். அந்த முன்னாள் திருடனை போய் பார்த்த லீகீரோ வந்துட்டு, நீ தானே இந்த வேலையும் பண்ண, இந்த இப்போ நடக்கிற பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கொள்ள சம்பவம் உன்னால தானே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ என் கையங்களவமாக கண்டுபிடிச்சி என்னைக்கு எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தியோ நான் அன்னையிலேருந்தே திருடிட்டேன். அது எனக்காக மட்டும் கிடையாது, உனக்காகவும் கிடையாது, என்னோட மகளோட எதிர்காலத்தை கருதி தான் நான் இப்போ திருட போகிறதே இல்லை அப்படிங்கும்போது தான் இவர் புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கிறாரு. ஸோ லீகரை பார்த்துட்டு கேட்குறாரு, இந்த வண்டி நீ எந்த பணத்துலேருந்து வாங்கின அப்படிங்கும்போது தான் நான் என் மகளுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தேன், அந்த பணத்துலேருந்து தான் இந்த வண்டியை வாங்கினேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. லீகீரோ இதை நம்பாமல் மறுபடியும் அவரை பார்த்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கையில் தான் அவர், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இருந்துமே நீ நம்ப மாட்டேங்கிற, பரவாயில்ல, ஆனால் நீ என்னத்தான் திருடன்னு சந்தேகப்படுறது என் மகளுக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை வந்து அங்கே வருது. அந்த குழந்தை லீகரோவை பார்த்து, அங்கிள் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, எப்படி இருக்கீங்க அப்படிலாம் நல்லா விசாரிச்சதுக்கப்புறமா வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகுது. இந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு திருட்டு வழக்கில் ஒரு 4 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஸோ அந்த 4 வருஷமும் இந்த குழந்தைய நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தது நம்ம லீகரா தான். ஸோ அந்த பாசம் தான் அந்த குழந்தை இப்படி காட்டுது. இவங்க 3 பேருமே அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை லீகீரோவை பார்த்துட்டு, இப்போ நடக்கிற திருட்டு வழக்கு எல்லாமே பண்ணுறது எங்கள் அப்பாவாக இருக்கும்னு ஒரு சந்தேகத்தில் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதாங்கள். நான் எங்கள் அப்பா கூட 12 வருஷமாக வாழ்ந்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிடெக்டிவ் என்னை 4 வருஷமாக நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த அனுபவத்தில் வச்சு நான் சொல்கிறேன், இந்த திருட்டு எல்லாமே பண்ணது எங்கள் அப்பா கிடையாது, இது எல்லாமே பண்ணது இதுக்கு முன்னாடி திருடி கொஞ்சம் கூடமே பழக்கம் இல்லாத ஒரு ஃப்ரெஷராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ திருட போகிறவன் ஊருக்குள்ளே பணக்காரனாக இருந்தாலுமே எந்த ஒரு செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வீடாக பார்த்து திருட போயிருந்தானா அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கேஸு போகும், கேஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ திருட போகிறது எல்லாமே ஒரு அரசியல்வாதி, ஒரு வக்கீல், இவங்களுக்கு எல்லாருக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கூட நல்ல பழக்கம் இருக்குது, மேலிடத்துலலாம் நல்ல செல்வாக்கு இருக்குது. அந்த மாதிரி ஆளுக வீடாக அவன் போய் திருட போயிருக்கான். ஸோ அப்படி அவன் அந்த மாதிரி வீடாக திருட போனான்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணால் நீங்கள் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ராத்திரி பகலமாக கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பீங்க. இந்த இடத்துல இருந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் காரணமாக தான் நீங்கள் தூண்டப்பட்டிருக்கீங்க. ஸோ உங்களை தூண்டி விடுறதுனால அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், அவன் இதுக்கு முன்னாடி திருடி பழக்கமே இல்லாதவன். ஒரு திருடனுடைய வருமானங்கிறது அந்த அவன் திருடின அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் விற்று அதிலிருந்து கிடைக்கிற பணம் தான். ஸோ இப்போ வரைக்குமே கொல்ல போன எந்த வீட்டிலேருந்துமே, திருடப்பட்ட எந்த வீட்டிலேருந்துமே கிடைச்ச பொருட்களை அவன் விற்றதும் இல்லை, நீங்கள் அதை எந்த கடைகள்லையுமே பார்த்ததும் இல்லை அப்படின்னு தான் உங்கள் கேஸ் ரெக்கார்ட்லேயே ஃபைல் பதிவாயிருக்கு. இதை கேட்ட அந்த குழந்தையோட அப்பா சொல்லு, என் பொண்ணு சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், இன்னும் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உனக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திருடப்பட்டதாக நீங்கள் சொல்கிற எல்லாமே பெரிய பெரிய வீடு, அந்த வீட்டில் செக்யூரிட்டிக்காக கேமரா இருக்கும், கதவுகளில் லாக் சிஸ்டம் இருக்கும், கீபேடு சிஸ்டம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். திருடனவன் அதை ஒரு நாளைக்குமே உடைக்கவே இல்லை.
அதை எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அவன் உள்ளே போய் ஈஸியாக திருடிட்டு ஈஸியாக தான் வெளியே வந்திருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திருடனுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு பழக்கம் இருக்குது. அவனால் ஈஸியாக அந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடியே திருடுறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கணும். அவன் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வச்சு தான் அந்த வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அவன் வேற எங்கேயுமே போகாமல் ஈஸியாக அந்த வீட்டு கதவை திறந்து உள்ளே போய் ஈஸியாக அந்த பொருட்களை மட்டும் எடுத்துட்டு ஈஸியாகவே வெளியே வந்திருக்கான். அப்படின்னு இவர் பங்குக்கு அவர் கண்டுபிடிச்சதையும் சொல்ல லீ ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு பேசாம அப்பனும் பொண்ணும் 2 பேரும் என் கூட சேர்ந்து போலீஸ் வேலைக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது கழிஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு லீ ஹீரோ வெளியே போகிற நேரத்தில் தான் இந்த குழந்தை வந்து அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு, அங்கிள் நீங்கள் என்ன 4 வருஷமாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 12 வருஷமாக நான் எங்கள் அப்பா நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு உங்ககிட்டயும் நன்றி கடன் இருக்குது, எங்கள் அப்பா கிட்டேயும் நன்றி கடன் இருக்குது. அந்த இதை வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தப்பு, எங்கள் அப்பா இந்த தப்பை பண்ணலை, அதை நம்புங்க, நீங்கள் கேஸை சரியான வழிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் நம்ம பாட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுற கேசட் ஒன்று இருக்குன்னு தெரியுமா, பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்று எடுத்து இவருக்கு கிஃப்ட் பண்ணுது. நான் எங்கள் அப்பாவுக்காக ஒன்று வாங்கினேன், அந்த நேரத்தில் நீங்களும் எனக்கு அப்பா மாதிரிங்கிறனால உங்களுக்காகவும் நான் இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குது. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ லீ ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. லீ ஹீரோ வந்து வேலைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மறுபடியும் டிரான்ஸ்மிஷன் வர ஆரம்பிக்குது. ஹீரோ லீ கிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமா இப்போ எந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் லீ ஹீரோ 6 வருஷ காலமாக உன்கிட்ட எனக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து இப்போ இங்கே நடக்கிறதா 1995, உன்கிட்ட எனக்கு கடைசியாக டிரான்ஸ்மிஷன் வந்தது 1989. 6 வருஷ காலமாக நீ டிரான்ஸ்மிஷன் அனுப்பாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோ அதிர்ச்சி ஆகிறான். அதுக்கப்புறமா ஹீரோ பதில் சொல்கிறான், உங்களுக்கு 6 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் எனக்கு 1 வாரம் தான் முடிஞ்சிருக்கு, 1 வாரமாக தான் நான் உங்க கூட பேசலை, இப்போவும் இங்கே 2015 தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசுகிறான். கடந்த 6 வருஷ காலமாக சிக்னல் வராமல் இன்னைக்கு திடீர்னு சிக்னல் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குன்னா வந்திருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு லீ ஹீரோவை பார்த்து கேட்கவும் லீ ஹீரோ சொல்கிறான், நாங்கள் இப்போ 1995 பெரிய பெரிய செல்வாக்கு இருக்கிறவங்க வீடுகளாக பார்த்து ஒருத்தன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான், அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் தான் இருக்கும். ஸோ அந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன ஆனாலும் 2015 நீ இருக்கன்னா உன்ட்ட இருந்து தானே ஆகணும், அது மாதிரி அந்த கேஸையெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இன்னைய வரைக்கும் அதுவும் கண்டுபிடிக்க முடியாமல் அதுவும் ஒரு கோல்டு கேஸாக தான் இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு லீ ஹீரோ சரி இது வரைக்கும் 4 திருட்டு சம்பவம் நடந்திருக்கு, 5ஆவதாக திருடுறது எங்கே திருட போகிறான்னு அந்த இடத்தையாவது சொல்லு, நான் அங்கே போயாவது அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கும்போது தான் ஹீரோ மறுபடியும் சொல்கிறான், 4 திருட்டு சம்பவம் நடந்திருக்குன்னா இந்த 4 தான் கடைசி, இதுக்கப்புறமா இந்த கேஸில் எந்த ஒரு திருட்டுமே பதிவாகலை அப்படின்னு பதில் சொல்கிறான். அந்த நியூஸை வச்சும் நீங்கள் முன்னாடி கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் வச்சும் நான் ஒரு ப்ரொஃபைலிங் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ப்ரொஃபைலிங் அப்படின்னா என்ன லீ ஹீரோ கேட்குறான். இப்போ வளர்ந்து வந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் லீ ஹீரோ கேட்குறான், சரி நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போய் நல்லபடியாக படுத்து தூங்கியே 1 மாதம் கிட்ட ஆச்சு, 1 மாதமாக நாங்கள் இவன் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதனால் இதை பற்றின ஏதாவது ஒரு க்ளூவாவது கொடு, நீ என்னமோ ப்ரொஃபைலிங் ப்ரோ ரெஸ்லிங் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தியா, அது என்னன்னாவது என்கிட்ட சொல்லு, நான் அதை வச்சாவது அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். இப்படி ஒரு திருடனை கண்டுபிடிச்சதுனால எதிர்காலத்தில் எந்த ஒரு மாற்றமும் வராது, ஒரு திருடனை கண்டுபிடிச்சதுனால பூமி 2ஆக பொழந்துராது அப்படிலாம் லீ ஹீரோ சொல்கிறான். இவங்க 2 பேருக்குமே தெரியாது இந்த கொள்ள சம்பவத்தை வச்சு தான் இவங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படிங்கிறது. தயாரிக்க வச்ச ப்ரொஃபைலிங் என்னென்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். கொள்ள நடந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு பழக்கமானவங்க யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த வீட்டில் இருந்து கொல்ல போனது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு தான் லிஸ்ட்டில் இருக்குது. அது என்னென்ன பொருட்கள், அது எங்கே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த வீட்டோட தொடர்பில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு தான் தெரியும். மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் எல்லாத்துலேயுமே செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஸோ அவன் அந்த சிஸ்டத்தை எதையுமே பிரேக் பண்ண மாதிரியே இல்லை. 2 அந்த கொள்ளையெல்லாம் பண்ணது அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட எந்த ஒரு தொடர்பு இல்லாத வெறும் வெளி மனுஷனாக இருந்தான்னா அவன் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தெரியறதுக்காக லெட்ரு போட்டு வைக்கிற மெயில் பாக்ஸு இல்லைனா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வேஸ்ட் போட்டு வைக்கிற இடம்லாம் போய் அவன் தேடி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே எதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கான்னு தேடி பாருங்க. ஆனால் இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கும்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் ஒரு க்ளூ தான், நீங்கள் இதை வச்சு கொஞ்சம் தேடி பாருங்க. அப்புறமா நீங்கள் எப்பவுமே கவனமாக இருங்க, ஏன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் வழி இறக்கக்கூடாதவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அங்கேயே இந்த கோலை கட் ஆகுது. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கையில் நம்ம லீ ஹீரோவோட டைரி இருக்குது, அதை எடுத்து அவள் வாசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அதுலேயும் 1995 நடந்த இந்த வீடு கொள்ளை சம்பவத்தை பற்றின
டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லீ ஹீரோ எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ ஹீரோ கேஸை பார்த்து அழுப்பிலேயே அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தூங்கி போயிடுறான். லீ ஹீரோ இறந்த காலத்தில் ஏதோ மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறாரு. அதனால நிகழ்காலம் மாற ஆரம்பிக்கிறத ஒரு சின்ன ஸ்லைடு ஷோ மாதிரியே ஓட்டி காட்டுறாங்க. முன்னாள் திருடனா ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவர் தான் இந்த கொள்ள சம்பவத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அவர் மகள் முன்னாடியே வச்சு கண் முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுறாரு நம்ம லீ ஹீரோ. அதுக்கப்புறமா ஒரு பிரிட்ஜில் வச்சு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த குழந்தை இறந்து போகிற மாதிரியே காட்டுறாங்க. ஸ்லைடு ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போன அந்த குழந்தையோட அப்பா ஜெயிலில் இருந்து இப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரியே காட்டுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. அங்கே இனி அடுத்த எந்த கேஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்து சொல்கிறாங்க, நம்ம வேணா இந்த 1995 நடந்த கொள்ள சம்பவத்தை பற்றி கேஸ் எடுத்து விசாரணை நடத்துவோமா அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, அந்த கேஸுக்கு உள்ளதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க, அது முடிஞ்சு இன்னைக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் அந்த ஆள் வெளியவே வந்திருப்பான், இந்த நேரத்தில் எதுக்கு நீ அந்த கேஸை எடுக்கணும்னு சொல்கிற, அது ஒரு கோல்டு கேஸே கிடையாதே அப்படிங்கும்போது தான் ஹீரோ சொல்கிறான், எனக்கு இன்னமும் அந்த கேஸை விசாரிச்சதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அவங்க தப்பான ஆளாக தான் உள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்களோன்னு தோணுது அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின் எந்த ஒரு தப்புமே நடக்கல, அவங்க சரியாக தான் விசாரித்து இந்த ஆளை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க, ஏன்னா அந்த ஆள் கொள்ளடிக்க அந்த வீட்டுக்குள்ளே போனதை பார்த்த சாட்சி இருக்குது, மட்டும் இல்லாமல் அந்த ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்த வீட்டோட லெட்டர் பாக்ஸில் இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான். ஃபிங்கர் பிரிண்ட் லெட்டர் பாக்ஸில் இருந்து கிடைச்சதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அதிர்ச்சியை பார்க்குறான். ஏன்னா இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி இவன் தான் லீ ஹீரோக்கு க்ளூவே கொடுத்துருப்பான். ஸோ இவனுக்கு தெளிவாக புரியுது இவனால தான் இந்த காலம் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ இவங்களை பார்த்துட்டு சொல்கிறான், சரி இந்த கேஸை யாரெல்லாம் விசாரிச்சாங்கன்னாவது சொல்லுங்கன்னா அவங்கள போய் கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின் எந்த பதிலையும் சொல்லாமல் ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ஒரு பஃபுக்கு போகிறாங்க. ஹீரோயின் எதுக்காக அங்கே போயிருக்காங்கன்னா, இந்த பையன் வந்துட்டு பொண்ணுங்களை எல்லாம் வச்சு தப்பான தொழில் பண்ணுற ஒருத்தன். ஸோ அவனை பார்த்து விசாரிக்கிறதுக்காகத்தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல வச்சு தான் ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு 1995 நடந்த கொள்ள சம்பவத்தை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணா இவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஏன்னா இவனை திருட்டு வழக்கில் 5 வாட்டி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த ஆளை தெரியுமா அப்படிங்கிறான். அதுக்கு அவரும் எனக்கு தெரியும், அவர் எங்கேயாவது கொள்ளடிக்க போனார்னா அவர்கிட்ட பக்காவாக ஒரு பிளான் இருக்கும், இவரை பற்றின எந்த ஒரு தடயமும் அங்கே விட்டுட்டு வரமாட்டார் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துலேருந்தே கட் பண்ணி சம்மந்தமே இல்லாத இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்க வெளியே எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிற நேரத்தில் தான் அங்கே இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோமா, உனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு உள்ள பாத்ரூமுக்குள்ளே போய் ஒரு மருந்தை எடுக்க ட்ரை பண்ணுது. அந்த இடத்துல இந்த குழந்தையோட அப்பே நிற்கிறான். அதுக்கப்புறம் இவன் அந்த பொண்ணை மயக்கமடைய வைக்கிறான். வேணும்னே அவனோட கை விரல அந்த கண்ணாடியில் பதிக்கிற மாதிரியே காட்டி அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே வரான். எங்கேயோ என்னமோ தப்பு நடந்திருக்கு, எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி க்ளீனாக பண்ணுற இவரோட கைரேகை அந்த போஸ்ட் பாக்ஸில் இருந்திருக்கு, அந்த மெயில் பாக்ஸில் இருந்திருக்குன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிற நேரத்தில் தான் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹீரோயினை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இன்னைக்கு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன அவன் ஒரு பொண்ணை கடத்திட்டான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து சீஃபு, டிஜிபி, கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட்டு, சாதா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்லேயும் 20 வருஷம் ஜெயிலேயே இருந்துட்டு ரிலீஸ் ஆகி வந்த அன்னைக்கே ஒரு பொண்ணை கடத்தி இருக்கான். இவங்க எல்லாருமே அந்த பொண்ணை கடத்தினது பணத்துக்காகன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஹீரோ எந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் எப்பவுமே ஒரு வீட்டுக்கு கொள்ளையடிக்க போனான்னா அவனை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே போட்டு வராதவன், தடயமாக போலீஸுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் அவனோட முகம் சிசிடிவியில் பதிகிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த வீட்டுக்குள்ளே கண்ணாடியில் அழுத்தமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவன் அந்த பொண்ணை பேர் எதுக்காகத்தான் அந்த பொண்ணை கடத்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனால் டிஜிபிலேருந்து சீஃப்லேருந்து மற்ற போலீஸ் யாருமே ஹீரோவை மதிக்காமல் அங்கேருந்து மீட்டிங்கை கலைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு திறமையும் கிடையாது, ஆனால் அகங்காரத்துக்கு மட்டும் ஒரு குறையும் இல்லை, ஒருத்தன் ஏதாவது சொன்னால் அதை நம்புங்க, அப்போ தான் உங்களால் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நான் சொல்கிறது தான் உண்மை, அந்த பணத்துக்காக அந்த பொண்ணை கடத்திட்டு போகல, அவனுக்கு வேறு ஏதோ லட்சியம் இருக்குது, வேறு எதுக்காக தான் அவன் கடத்திட்டு போயிருக்கான், ஒருவேளை அந்த பொண்ணோட உயிருக்கு கூட ஏதாவது ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா நீ தேடி கண்டுபிடிக்கணும், இல்லைனா நீ அங்கே பேசும்போது வளவலான்னு எதுவும் பேசிட்டு பிரயோஜனம் இல்லை, நீ சொல்ல வேண்டியதை எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லியிருக்கணும், நீ எப்பவும் சொல்லுவியே எனக்குன்னு தனியாக ஸ்டைல் இருக்கணும், உன்னோட ஸ்டைலை நீ கண்டுபிடிக்க பாரு அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ அந்த பொண்ணு காணாமல் போன வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே மொத்த போலீஸ் குரூப்பும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் உள்பட இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எதுவும் பிளாக்மெயில் கால் எதுவும் ஃபோன் எதுவும் வருதா அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம ஹீரோ இப்போ எங்கே இருக்கிறான்னா, இந்த ஆள் வந்துட்டு ஒரு ஜெயிலில் இருந்தார்ல, ஸோ அந்த வார்டனை பார்த்து எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு விசாரிக்கிறதுக்காக போயிருக்கிறான். அப்படி விசாரிக்கையில் தான் அவனுக்கு ஒரு டீட்டெயில் கிடைக்குது. அந்த குழந்தையோட அப்பா வந்து 20 வருஷமாக ஜெயிலில் இருக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகளை நிறைய படிச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஜெயிலிருந்து எஸ்கேப்
எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணாரு. எத்தனை வாட்டி ஜெயில இருந்து தப்பிச்சாலும் மறுபடியும் நம்மளை தூக்கி உள்ள போடுறாங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவர் அதுக்கப்புறமா ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. வச்சுதான் அவர் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டமான படிப்புகளை எல்லாம் படிச்சாரு. ஜெயில எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம 20 வருஷமா தண்டனை அனுபவிச்சாரு. ஆனா ஒரு விசித்திரமான சம்பவம் மட்டும் நடந்துச்சு. ஒரு முறை அவர் இந்த மாதிரி சாப்பாடு வாங்குறதுக்காக கியூல நிற்கும் போது தீயறிகிற அடுப்பை பார்த்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்தவும் வைக்கவுமா இருந்தாரு அப்படிங்கிறாரு அந்த வார்டன். இதை கேட்டதும் ஹீரோ கேட்குறான், தீயை பார்த்து பயந்து பைத்தியம் பிடிச்சிச்சா, அது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கும் போது வார்டன் சொல்றாரு, அவருடைய மக இறந்தது ஒரு தீ ஆக்சிடென்ட்ல தான். அதுல இருந்து அவர் எப்பெல்லாம் தீ எறிகிறத பாக்குறாரோ அவருக்கு அந்த நேரம்லாம் இந்த மாதிரி உருவாகிறது உண்டு அப்படிங்கிறாரு. அங்கிருந்து கட் பண்ணி இப்போ ஹீரோயினை காணாம போன அந்த பொண்ணோட வீட்டில் தான் கட்டுறாங்க. ஹீரோயின் அங்கே இருக்கிற மருந்து மாத்திரை எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணோட அப்பா கிட்ட வந்துட்டு, உங்க பொண்ணுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சா, இத்தனை மருந்து மாத்திரைகள் இருக்கே அப்படின்னு கேட்கவும் தான் அவர் சொல்றாரு, 1995 பாலம் உடஞ்சி விழுந்து ஒரு விபத்து, பெரிய விபத்து ஒன்று உருவாச்சு தெரியுமா, அந்த விபத்துல என் பொண்ணு மாட்டிக்கிட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த விபத்துல இருந்து அவ தப்பிச்சா. ஆனா அன்னைக்கு அவ தப்பிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த விபத்து அவ மனசை ரொம்ப பாதிப்படைய வச்சிருக்கு. அதனால அவளுக்கு அப்பப்போ வலிப்பு மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. அங்கிருந்து கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ நான் கொடுத்த அந்த டீட்டெயிலை வச்சு தான், அந்த க்ளூவை வச்சு தான் லீ ஹீரோ எதையோ மாத்திருக்கிறாரு. இந்த சம்பவங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் மாறி இருக்கு, என்ன மாற்றம் உருவாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அங்கிருந்து கட் பண்ணி இப்போ 1995 தான் போறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவை ஜெயிலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் லீ ஹீரோ இவரை பார்க்கறதுக்காக வரவும் இந்த பொண்ணோட அப்பா அவரை பார்த்துட்டு, எல்லாமே ஓன் தப்பு தான், நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா என் குழந்தைய காப்பாத்திருப்பேன், இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு கவலையோட லீ ஹீரோ அவரோட கார்ல உட்கார்றாரு. அந்த நேரத்தில் டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிக்குது. கால் கனெக்ட் ஆனதை ஹீரோ கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, நீங்க என்னத்தை மாத்தி தொலைச்சிங்க, என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற. அதுக்கு லீ ஹீரோ, சரிதான் நான் தான் மாத்தினேன், நம்மளால தான் இந்த தப்புகள் எல்லாம் உருவாச்சு, இல்லை என்னால் தான் இந்த தப்புகள் எல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறான். அங்கே அந்த காலு கட் ஆகுது. அதுக்கப்புறமா அவன் தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். லீ ஹீரோ அப்படி தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டி எபிசோட் நம்பர் 5 இங்கே முடிக்கிறாங்க. லீ ஹீரோ என்ன தப்பு பண்ணி காலத்தை மாற்றினா, இவர் எதுக்காக அந்த பொண்ணை கடத்தினாரு, இனிமேல் இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வர எபிசோடில் பார்க்கலாம். மீண்டும் எபிசோட் நம்பர் 6 நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.